நாராயணப்பட்ட எனக்கு வணக்கம். இந்த பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்க்கை சன்னதியை வந்து நல்லா எல்லோரும் பார்த்துருக்க உண்டு. பார்க்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா, உள்ளே நுழையும்போது உள்ள பெருமாள் கோவில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, வலது கை இடது கை வாட்டத்தை நல்லது நடந்துருக்குது. துர்க்கைக்கு வந்து விளக்கு போடுறதால. விளக்கு எத்தனை வருஷம் போடுறீங்க? இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷமாகவே போட்டுட்டு தான் இருக்கோம் துர்க்கைக்கு. வேண்டுதல் சொல்ல முடியாது, ஆனால் நடந்திருக்கு அப்படி மட்டும் சொல்லிடுவோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாங்களும் ஒரு நம்பிக்கையில் தான் விளக்கு போட்டுன்னு வரோம். ஒரு 10 வருஷமாக போட்டுன்னு வரோம். நம்பிக்கை தான். ஆமாம், ராகு 10 விஷ்ணு துர்க்கைக்கு அப்படியே அங்கே போனால் தாயார் சன்னதிக்கு போட்டு இங்கே வந்து விஷ்ணு துர்க்கை அம்மா இருக்கிறதுனால இங்கே அதனால் விளக்கு போடுறாங்க. அடுத்த கோயிலில் விஷ்ணு துர்க்கை அம்மா இல்லை, அதனால் ராகு காலமில் போடுறாங்க பொம்பளைங்க. அதனால் ஒரு நல்ல உதாரணைக்காக இருக்குது, போடுவாங்க. ஒரு நம்பிக்கை, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேள்விப்பட்டவரைக்கும் நடக்குது, எங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் நடந்திருக்குங்களா? நாம் சிஸ்டமாக இருந்தோம், நாம் நியமனிஷ்டியாக இருந்தோம், பக்தியாக இருந்து போட்டால் அவங்க நிறைவேற்றி தருவாங்க. நாம் அறுக்கோரமாக இருந்தால் அவங்க அறுக்கோரமாக தான் போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு நம்பிக்கை தான். விஷ்ணு துர்க்கை அம்மா இங்கே இருக்காங்க, பெருமாளுக்கு காவல் தெய்வம் அவங்க. அதனாலேயே ராகு காலம்ன்ற பூஜை இங்கே. இந்த ராகு காலங்களில் விளக்கு வற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அம்பாள் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்கே முழுமையாக இங்கே நம்பப்படுது. அது எல்லோரும் கடைபிடிக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் இணைந்திருங்க. ஆயனார் திருவிக்ரம் திருக்கோவிலூர் அப்படிங்கிற சேனலுக்கு. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா முகநூல், ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இருக்குது. எல்லோரும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.